தலைநகரம் டெல்லியில விவசாயிகள் மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஏற்கனவே ஓராண்டு காலம் அவர்கள் நடத்தினார்கள். மிக அமைதியான முறையில் நடத்தினார்கள். மகாத்மா காந்தியினுடைய அஹிம்சையை வன்முறையற்ற ஒரு போராட்டத்தை நடத்தி உலகையே வியக்க வைத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் 3 அவசர வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றார் மோடி. அவர் அதை அறிமுகப்படுத்துகிற பொழுதும் பாராளுமன்றத்தில் உரையாற்றவில்லை. திரும்ப பெறுகிற பொழுதும் பாராளுமன்றத்தில் ஏன் திரும்ப பெறுகிறேன் என்பதை சொல்லவில்லை. ஆனால் திரும்ப பெற்றாரே ஒழிய விவசாயிகளுடைய எந்த கோரிக்கையும் நிறைவேறுகிற விதமாக தெரியவில்லை. எனவேதான் விவசாயிகள் 6 மாத காலமாக ஆனாலும் போராடுகிற தயாரிப்புகளோடு வந்திருக்கிறார்கள். குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். கோதுமை அரிசியோடு வந்திருக்கிறார்கள். மிளகாய் உப்போடு வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் பஞ்சாப் எல்லையில, ஹரியானா எல்லையில, டெல்லிக்கு மிக அருகில் அமர்ந்து போராடுகிறார்கள். அமைதியான போராட்டம். ஆனா அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக டெல்லி போலீஸ் 3000 கண்ணீர் புகை குண்டுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்து அவர்கள் மீது வீசுகிறார்கள். குண்டுகளை வீசினா கூட அவர்கள் தொடர்ந்து அங்கே அமர்ந்து காந்திய வழியில, வன்முறையற்ற வழியில தங்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள். மோடி அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்பதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான். நீங்க விளைபொருள்களுக்கு நியாயமான விலை வழங்குங்கள். சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை நீங்க உடனடியா நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் நேற்று சொல்லி இருக்கிறார், சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் காரியமாக அதை செய்வோம் என்று அவர் தெளிவாக உறுதியளித்திருக்கிறார். ஆனா மோடியால் அந்த உறுதியை அளிக்க முடியல. அபுதாபிக்கு போயிருக்கிறார். டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்க, அவங்கள பார்க்காம அபுதாபிக்கு போய் நாராயண கோயிலை திறந்து வைக்க போயிருக்கிறார். கோயில் திறப்பதெல்லாம் அர்ச்சகர்களுடைய வேலை, பிரதமருடைய வேலை அல்ல. போனா கும்பிடலாம். ஆனா வீடு கிரகப்பிரவேசம் செய்யற மாதிரி இப்ப மோடி ஒவ்வொரு கோயிலா கிரகப்பிரவேசம் செய்யறார், கோயில் பிரவேசம் செய்யறார். தவறு. ஒரு பிரதமருக்கு அது அழகல்ல. நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுது அவருடைய ஊர்க்காரர்கள் ஒரு கோயிலை திறக்க வேண்டும் என்று அவரிடம் அழைத்தார்கள். அவர் அதுக்கு சொன்னார், நான் இந்த நாட்டினுடைய பிரதமர், எல்லா மக்களுக்கும் பொதுவானவன். நான் போய் ஒரு ஆலயத்தை திறந்து வைத்தால் அதன் பிறகு மற்றவர்கள் அதற்காக அவர்களும் கூப்பிடுவார்கள். என்னுடைய பணி அதுவல்ல என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. ஆன்மீகம் என்பது நம்முடைய அமைதிக்காக. மக்கள் செய்ய வேண்டிய வேலை அரசு செய்ய வேண்டிய வேலை அல்ல. கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியது ஊர் நாட்டாம. அது அந்த முதலமைச்சருடைய பணியோ பிரதம மந்திரியுடைய பணியோ அல்ல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதையெல்லாம் செய்கிறார்கள். விவசாயிகள் இந்த நாட்டிற்கு உணவளிக்கக்கூடியவர்கள். அவங்க ஒன்றும் தேவையில்லாத கோரிக்கையை வைக்கல. அவங்க ஒன்றும் எங்களை பிரதமராக்குங்க, முதலமைச்சரா ஆக்குங்கன்னு கேட்கல. அவர்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய குறைந்தபட்ச கூலி நிர்ணயம், விலை நிர்ணயம், இவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். சுவாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கை தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே விவசாயிகளை ஒரு வன்முறையாளர்களாகவோ போராட்டக்காரர்களாகவோ அவர்களுக்கு எதிராக துப்பாக்கியையோ கண்ணீர் புகை குண்டுகளையோ பயன்படுத்துவது தவறு. இதை மோடி உணர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று இன்னொரு முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில என்ன இருக்கு? பணம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நடத்துவதற்கே நாங்கள் சிரமப்படுகிறோம். இப்ப எல்லோரிடமும் 108 ரூபாய், 208 ரூபாய் என 138 ஆண்டுகளானதை மையப்படுத்தி 138, 1038, 10,038 என்று நாங்கள் பண வசூல் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? நீங்க போன் மூலமா நாங்க செய்யறோம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்லி அவர்கள் வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள் என்றால், நீங்க நாங்க உடனடியா கணக்கு காட்டல, 6 மாத காலம் தள்ளி போய் விட்டது என்று சொல்லுகிறார்கள். அது குற்றம் அல்ல. அதுக்கு நீங்க விளக்கம் தான் கேட்கணும். உங்களுடைய கணக்கு இன்னும் எங்களுடைய வருமான வரித்துறைக்கு வரவில்லை, உடனடியாக அனுப்புங்கள்
என்று அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய ஆடிட்டர் போய் அதை பார்த்துக்க போறாரு. வரி ஏய்ப்பு நடக்கவில்லை. வரி ஏய்ப்பு நடத்துவதற்கு அங்கு எதுவும் இல்லை. உலகத்திற்கே தெரிந்த விஷயம் அது. காலதாமதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சரி செய்யக்கூடியது. நீங்க காலதாமதத்திற்கான காரணத்தை கேட்கலாம். அதுக்காக போய் 200 கோடி ரூபாய் ஃபைன் பண்ணா யார் போய் கட்ட முடியும்? எங்க போய் கட்டுறது? காங்கிரஸை முடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அது நடக்காது. நீங்க வன்முறைகளை நம்பிக்கை உடையவர்கள். ஏன்னா மணிப்பூர்ல நீங்க அந்த வன்முறையை செஞ்சீங்க. 2 பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்து வந்தீர்கள். அப்படி செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக மணிப்பூர்ல நடமாடுறாங்க. அவங்க சிறை கம்பிகளுக்கு பின்னே செல்ல. குஜராத்தில் அப்படி செஞ்சவங்க இன்றைக்கு சுதந்திரமா நடமாடுறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே வன்முறையை விரும்புகிற ஒரு அரசியல் இயக்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவேதான் காங்கிரசினுடைய வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள். விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டை வீசுகிறீர்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாய சங்கங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம், இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிப்பூர்ல நேற்று கூட ஒரு 4 பேரை சுட்டிருக்காங்க. 4 இளைஞர்களை சுட்டிருக்கிறார்கள். நீங்க ராணுவ முகாமிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட துப்பாக்கிகள்லாம் இன்னும் திரும்ப வரல. 7000 துப்பாக்கி தான் வந்திருக்கு. ஆனா அவர்கள் எடுத்து சென்றது 10,000 AK-47 துப்பாக்கிகள். இன்னும் 3000 துப்பாக்கி வரணும். அதெல்லாம் கலகக்காரர்கள் கையில் இருக்கிறது, RSS காரர்கள் கையில் இருக்கிறது. அதை திரும்ப பெற வேண்டியது ராணுவத்தினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அரசாங்கம் அதை செய்ய தவறுறாங்க. பாஜகவோட தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்து முடக்கிறதாலதான் காங்கிரஸ் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆமா, நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல சரியான கேள்வி. என்ன ஆயிற்று என்றால், நேற்று உச்சநீதிமன்றம் சரித்திர புகழ் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். நீங்க தேர்தல் நன்கொடை என்கின்ற பெயரில் வங்கிகள் மூலமாக பணத்தை பெறுவது தவறு. அதுல டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. என்ன வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா, யார் பணம் கொடுக்கிறார் என்கின்ற கணக்கு முக்கியம் அல்ல. அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒருவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை எதிர்த்து நீதிமன்றத்துல 2 NGOக்கள் போயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி போயிருக்கு, மார்க்சிஸ்ட் கட்சி போயிருக்கு, இன்னும் சில NGO இயக்கங்கள் போனாங்க. 6 ஆண்டு காலம் இந்த வழக்கு நடைபெற்றது. 6 ஆண்டுக்கு முடிவில் இன்றைக்கு என்ன சொல்லி இருக்காங்கன்னா, இத மாதிரி நீங்கள் வசூல் பண்ணது தப்பு, அந்த பணத்தை திருப்பி கட்டிடுங்க. வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த நாட்டை சீரமைக்கிற அரசியல் கட்சி இதை போன்ற செயல்களை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. யார் பணம் கொடுக்கிறார் என்பதே தெரியாமல் பணத்தை பெறுவது என்பது நியாயமற்ற, நேர்மையற்ற செயல் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள். நீ யார் பணம் கொடுக்குறாங்கிறது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மோடிக்கு வேண்டியவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. இது எதுக்காக இதை செய்யறாங்கன்னா, நாங்க நன்கொடை மூலமாக தேர்தலை நடத்துகிறோம் என்று மக்களை நம்ப வைப்பதற்கு. இன்றைக்கு 7000 கோடி மோடி கட்சிக்கு போயிருக்கு. ஆனால் 70,000 கோடி மற்றவர்களால் ரகசியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த பணத்தை செலவு பண்ணவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இந்த பணத்தை தான் செலவு பண்ணோம்னு சொல்லுவாங்க. எனவேதான் வெளிப்படைத்தன்மை இல்லை. பெயர்கள் குறிப்பிடப்படாமல் வழங்குவது தவறு. இன்னும் அதெல்லாம் பணமா மாற்றப்படலைன்னா உடனடியா திருப்பி கொடுத்துருங்க என்று ஸ்டேட் பேங்குக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த தரவுகளை எல்லாம் இந்திய தேர்தல் கமிஷன் முன்பாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், அவருடைய இணையதளத்துல வர வேண்டும் என்று கோரியிருக்கிறார். தேர்தல் பத்திரத்தை அதிகமா பாஜக தான் வாங்கியிருக்காங்க. அவன் 7000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. இந்திய கூட்டணியில ஒரு வலுவான பிரசித்தி பெற்ற தலைவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லைங்க, நான் பல முறை இதற்கான பதிலை சொல்லி இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. எங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை பிரதமர் இவர்தான் என்று சொல்லி தேர்தலை சந்தித்தது கிடையாது. அது நேருவாக இருந்தாலும், லால் பகதூர் சாஸ்திரியா இருந்தாலும், இந்திரா காந்தியா இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாங்க எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவ்வாறு அறிவிப்பது கிடையாது. சென்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம்
ஒரு நல்லெண்ணத்தோடு ராகுல் காந்தியை இந்தியாவினுடைய பிரதம வேட்பாளர் என்று அறிவித்தார்கள். ஆனால் அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதில் மௌனம் சாதித்தார்களே ஒழிய அவர்கள் அறிவிக்கவில்லை. ஏன்னா அந்த பழக்கம் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம். பாரதிய ஜனதா சர்வாதிகார கட்சி, அவங்களுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லை. சர்வாதிகாரிகளை எப்படி அறிவிப்பாங்களோ அதே மாதிரி இப்ப அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. எனவே அது நியாயம் அல்ல. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 425 எம்எல்ஏக்களை குறிப்பாக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களுக்கு விலைக்கு வாங்கி என்பது ஆட்சி அமைக்கிறார். நம்ம இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய பகுதிகள் இல்லை, காங்கிரஸ் வரக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இவர்கள் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட பிற தலைவர்களை அழுத்தம் கொடுத்து இவங்க தான் பாஜகவில் சேர்க்கிறாங்க. இது அவங்க தேர்தல் தோல்வியை கண்டதை நிச்சயமா நீங்க கட்சி மாறுதல், பணத்தை கொடுத்தல், பயமுறுத்துதல், பதவி தருதல், இவைகள்லாம் அரசியல்ல ஒரு அருவருக்கத்தக்க செயல். அதை யார் செய்தாலும் நாம் கண்டிக்கிறோம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சென்ற முறை நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதியில மீண்டும் நீங்கள் போட்டியிடுவீங்களா அல்லது கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுப்பீங்க? இது எங்க கட்சி, நாங்க கூடி முடிவு பண்ண வேண்டியது. நாங்க உங்ககிட்ட எப்படி சொல்றது? சார் இப்போ இந்த போராட்டங்கள் அடுத்துக்கிட்ட நகர்வு எதை மாதிரி இருக்கு சார்? அடுத்து போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். மக்கள் மன்றத்திற்கு செல்லுவோம், சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் எடுத்துரைப்போம். இதே மாதிரி உறுதி கொடுத்தா வாபஸ் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த உறுதி? இல்லைங்க, அவர் எப்படி திரும்ப பெற்றார்? ஓராண்டு காலம் அவர்கள் கடுமையாக போராடினார். நீங்க ஓராண்டு காலம் பனியிலும் வெயில்லையும், அதுவும் டெல்லி பனி, டெல்லி வெயில், டெல்லியில தூசு, பொல்யூஷன்ங்கிறது இந்தியாவிலேயே அதிகம் டெல்லியில தான். ஓராண்டு காலம் அவர்கள் குடும்பத்தோடு அங்கே தங்கி இருந்து போராடினார்கள். இப்பயும் அதே மாதிரி ஒரு போராட்டத்துக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் திரும்ப பெறுவார்கள், இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவார்கள். நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில ஒரு தொகுதியை விசிகாவுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுகிறது. யார் உங்ககிட்ட யார் சொன்னா? மூன்று தொகுதியில் இல்ல, 3 தொகுதியில 2 தொகுதியில் விழுப்புரமும் சிதம்பரமும் கன்ஃபார்மா இருக்குது. இன்னும் ஒரு தொகுதி காங்கிரஸ் போட்டி இந்த தொகுதியில இருந்து வாங்கி விசிகாவுக்கு கொடுக்கறதா தகவல் சொல்லியிருக்காங்க திமுக தலைமை. அது சொன்னா உங்களுக்கு கருத்து என்ன சார்? திமுக தலைமை யாருகிட்ட சொன்னாங்க? எந்த திமுக சொன்னாங்க? தகவல் வந்திருக்கு சார். யாரு உங்களுக்கா? அப்படின்னா உங்களை கட்சியில சேர்த்துக்கிறோம். கடந்த காலகட்டங்களில் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணக்கூடிய அவர்களோட ஓராண்டு கால போராட்டங்களை வலியுறுத்தாம தன்னிச்சையாக அவர் அறிவிச்சார் சார். நாடாளுமன்றத்திலே உங்களை சந்திச்சு எதுவுமே சொல்லல. திருப்பி இதே மாதிரி காலகட்டத்தில் இப்பயும் வெளிநாடு போயிருக்காரு சார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு புறக்கணிக்குவதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. இதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா, தொடர்ந்து அவர்களை சந்திக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாற்று கருத்து என்ன சார்? கார்பரேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசு, பாஜக அரசு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சார். இவர்கள் கோரிக்கை நீங்க அவர்கள் கார்பரேட்ஸை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பணத்துலதான் அவங்க கட்சி நடத்துறாங்க, தேர்தல் நடத்த போறாங்க. இப்ப மாணவர்களுடைய கல்வி கடன் ரொம்ப குறைவான தொகை, அதை தள்ளுபடி செய்ய முடியாது என்று நிதி அமைச்சர் சொல்லுகிறார். ஆனா கார்பரேட்டுடைய கடனை தள்ளுபடி செய்கிறார். அதே மாதிரிதான் விவசாயிகளுடைய பிரச்சனை. அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டமும் அதனால கிடையாது. அவங்க ஏதோ 40 லட்சம் கோடி அதுக்கு செலவாகுங்கிறாங்க. அதெல்லாம் தவறு, அதெல்லாம் ஆகாது. நீங்க மக்களிடமிருந்து நாம் 1,50,000 கோடி ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி மூலம் 1.5 லட்சம் கோடி நம்ம வசூல் பண்றோம் ஒரு மாசத்துக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் வசூலாகாத வரி அது. அந்த பணம்லாம் சர்ப்ளஸா இருக்கு. அதையெல்லாம் தமிழகத்துல இருந்து இருக்கக்கூடிய முருகன், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்கள் பாஜக துணிச்சல் முயற்சினா தமிழகத்தை நிற்க வச்சு மக்களவையில் ஜெயிக்க வைக்கிறாங்க. பட் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களா செய்யறாங்க. இது பத்தி உங்களோட கருத்து? பாராளுமன்ற தொகுதியில நீங்க எவ்வளவு தொகுதி கேட்கறீங்க? இந்த பாராளுமன்ற தொகுதியில நீங்க கூட்டணி குறித்து உங்களுடைய தெளிவான விளக்கம் எவ்வளவு தொகுதி? 5 தொகுதி 6 தொகுதி சொல்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க பத்திரிகையில வேலை செய்யறீங்க, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். இது எங்களுக்குள்ளார பேச வேண்டிய விஷயம். உங்ககிட்ட போய் நாங்க இதை எப்படி சொல்றது? இது எப்படி? அது நாங்க 400 தொகுதி கூட கேட்போம். இது என்ன மற்ற ஊர்லயும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்போம் சார். நீங்க அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆளாக தான் என்கிட்ட ரகசியமா பேசுங்க சார். யாரும் உங்களுக்கு சொல்றா என்னன்னு தெரியும்?
சார் வர பாராளுமன்ற தொகுதியில் நீங்க போட்டியிடுவீங்களா? அறிவிப்பு வருகிற பொழுது தெரியும்.